ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜிகேல பார்க்க போகிற டாபிக் வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025. ஸோ 2025ல் எந்த கண்ட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாக பீஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் ஐஇபி அப்படின்னு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ இது வந்து சிட்னியில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில். ஸோ இவங்க வந்து ஒரு 163 கண்ட்ரீஸை வந்து ஒரு 23 பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்னா ஹாப்பினஸ் இருக்கட்டும், அங்கே வந்து எப்படி டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கா, அங்கே வந்து ஒர்க்குக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு 23 பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு 163 கண்ட்ரிஸோட லிஸ்ட்டில் வந்து எந்த கண்ட்ரி வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் கொடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்லாண்ட், ஸோ செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அயர்லாந்து, ஸோ தேர்ட் இருக்கிறது வந்து நியூசிலாந்து. ஸோ 163 அதாவது 163 மொத்த கண்ட்ரி சொல்கிறாங்க. அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேல். ஸோ அமெரிக்காவே அதில் வந்து 162nd பிளேஸில் இருக்குது, இஸ்ரேலுக்கு முன்னாடி இருக்குது. பாகிஸ்தான் வந்து 144. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2025ல் 115 இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ லாஸ்ட்டாக இருக்கும்னு தோணலாம், பட் 2024ல் 116 இருந்திருக்கும். ஸோ இந்த இயர் வந்து அதோட ஒரு ரேங்க் வந்து கூட முன்னாடி வந்திருக்கும். ஸோ இந்தியாவோட ரேங்க் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ஐஇபி அப்படின்ற ஆர்கனைசேஷன் விட்டதில் இந்தியாவோட ரேங்க் 115. தேங்க்யூ.